ஒரு சமயம் இயேசு மகாராஜா எரிகோ பட்டணத்தில் திரளான ஜனக்கூட்டத்தாரோடு கூட நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ அவர் போகும்போது ஒரு மனிதன் அவரை காண்பதற்காக மிகவும் ஆர்வத்தோடு அவரை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு ஓடிட்டு இருக்கிறான். அந்த மனிதன் பேர் தான் சகேயு. ஆனால் அவனால் அவரை காண முடியவில்லை, கிட்ட போக முடியலை. உடனே அவன் என்ன செய்கிறான், ஒரு மரத்தின் மீது ஏறி அவரை பார்த்துட்டு இருக்கிறான். பாருங்க, இயேசு மகாராஜாவோடு கூட திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது. அநேகர் அவர் பக்கத்திலேயே நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய பார்வை யார் மீது விழுந்தது என்றால் அந்த சகையின் மீது தான், மரத்தின் மீது இருந்த சகையின் மீது. ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். சகையு ஆயக்காரரின் தலைவன், இரண்டாவது ஐஸ்வர்யவான் வேற, அவன் பணக்காரன். அவனுக்கு இயேசு மகாராஜாவை பார்த்து ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் அவனுக்குள்ளே எவ்வளவு தாகம் பாருங்க, எவ்வளவு ஒரு ஆர்வமாக அவரை காண வேண்டும் என்று மரத்தின் மேலே ஏறான். அவன் என்ன பண்ணலாம், எல்லோரையும் போல வழி அருகே நின்று முடிந்தால் பார்க்கலாம், இல்லைனா யாரோ இயேசு கிறிஸ்து அவன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அமைதலாக இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் அவன் இருதயத்தில் அவரை காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ எவ்விதமானவரோ அப்படின்ற தாகம் உண்டான போது அவன் மரத்தின் மீது ஏறி அவரை காண்கிறான். இப்படிப்பட்ட தாகமும் ஆர்வமும் உடையவனாய் அவன் காணப்பட்டதுனால்தான் இயேசு மகாராஜா அவனுடைய இருதயத்தை அறிந்து அவனை, சகையுவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளவு உண்மையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்களோ அப்போது தான் அவரை கண்டடைய முடியும். சும்மா நானும் திருச்சபைக்கு போகிறேன், ப்ரேயரில் கலந்துக்கிறேன், வீட்டுக்கு வரேன், இப்படி இருந்தீங்கன்னா பெரிதாய் ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடக்காது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்க? இயேசு மகாராஜா பக்கத்தில் திரளான ஜனங்கள் நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள், அதுபோல் அந்த 10-11 நீங்கள் ஆயிடுவீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாய் அவரை தேடுகிறீர்கள் என்றால், தாகமாய் அவர் மீது இருக்கிறீர்கள் என்றால், அவர் பார்வை உங்கள் மீது தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் உங்களிடத்தில் வந்தால் அநேக நன்மைகள் உண்டாகும். உங்களுக்குள்ள மனம் மாற்றம் வரும், தேவையற்றதெல்லாம் உங்களை விட்டு விலகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சகேயு இடத்துல வந்த மனமாற்றம் என்னன்னு பாருங்க. அவன் கர்த்தரிடத்துல சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பணக்காரர்களுக்கெல்லாம் இது போல் எண்ணங்கள் வருமா? இந்த பணக்காரர்களை குறித்து இயேசு மகாராஜாவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஊசியின் காதுகளில் ஒட்டகம் கூட போயிடுமா, ஆனால் இந்த பணக்காரர்கள் ரட்சிக்கப்படுவது அரிது அப்படின்றார். ஏன்னா அவர்களுக்கு எப்போதும் அந்த பணத்து மேலேயே ஆர்வம், போதும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வரவே வராது. மேலும் மேலும் பணத்தை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். ஆனால் சகேயு கிட்ட பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான மனமாற்றம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் இடத்துல வந்தால் மனமாற்றம் வராமல் இருக்குமா? அதுதான் அவனுக்குள்ளே வந்தது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாதியை கொடுக்குறேன்றான். ஏதோ ஒரு 5% 2% இல்லை, பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். எவங்கிட்டையாவது நான் அநியாயமாக எதையாவது பிடிங்கிருந்தா அதை நான் 4 அத்தனையாய் கொடுக்குறேன்றான். எப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் பாருங்கள். இதுதான் கிறிஸ்துவினோடு கூட இருப்பதற்கான அடையாளம். கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்தால் வருகிற மனமாற்றம் இதுதான். உங்களுக்குள்ள இது போன்ற மனமாற்றங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு மனிதர்களாய் மாறி இருக்கிறீங்கன்னா யூ ஆர் ரியலி கிரேட். ஒருவேளை என்னிடத்தில் இது போன்ற மனமாற்றங்கள் காணலையே, நான் இன்னமும் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்று உங்களுக்குள் தோன்றினால், தயவு கூர்ந்து என் அன்பான தேவ பிள்ளைகளை, அதை உங்களிடத்திலிருந்து அகற்றி போடுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அப்படிப்பட்டவரை நாம் சிநேகிக்கிறோம் என்றால், உண்மையாக சிநேகிக்கிறோம் என்றால், அவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மக்கிட்ட இருக்கலாமா? தவறல்லவா? மனம் மாற்றம் ஒன்றே தேவனிடத்தில் நம்மை நெருக்கமாய் கொண்டு செல்வதற்கான வழி என்பதை உணர்ந்து இன்றே மனமாற்றம் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.